ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வேர்ட் சாங்டிமோனியஸ். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மேக்கிங் எ ஷோ ஆஃப் பீயிங் மாரலி சுப்பீரியர் டு அதர் பீப்புள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு பாசாங்குத்தனமாக ரொம்ப புனித ஆத்மாவாக புனிதத்தன்மையாக வந்து காட்டிக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கேரக்டர் வந்து அப்படி இருக்காது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு வெளி உலகத்துக்காக வந்து ஒரு மாறுவேடமாக வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியும், நான் வந்து ரொம்ப மாரலி நான் வந்து கரெக்டாக இருப்பேங்கிற மாதிரி, அதாவது நீதியாக நான் நேர்மையாக இருப்பேங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக கரெக்டாக அவங்க அப்படி கிடையாது. அதாங்க மீனிங் இதுக்கு. ஸோ அகெயின் சொல்கிறேன், மேக்கிங் எ ஷோ ஆஃப் பீயிங் மாரலினா நீதியாக நேர்மையாக சொல்லலாம். மாரலி சுப்பீரியர் டு அதர் பீப்புள், மற்ற பீப்புளோட நான் வந்து நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஸோ தமிழ் மீனிங் டைரெக்டாக பார்ப்போம். ஸோ தமிழ் மீனிங் பாருங்கள். புனிதமானவர் போல் பாசாங்கு செய்பவர், புனிதத்தன்மை உள்ளது போல் காண்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழ் மீனிங். ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம் வாங்க. Her sanctimonious lectures about honesty felt ironic, especially after she was caught lying about her achievements. ஸோ இங்கே தமிழில் பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய சாதனைகள் பற்றிய பொய் சொன்னபோது பிடிப்பட்ட பிறகு நேர்மையை பற்றி அவள் ஆற்றிய பாசாங்குத்தனமான, அதாங்க நம்ம சாங்டிமோனியஸ் பார்த்தோன்னா, அதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக நார்மலாக சொல்லலாம் அப்படின்னா பாசாங்குத்தனம் சொல்லலாம். அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பாசாங்குத்தனமான லெக்சர்னால் சொற்பொழிவு. அப்புறம் ஐரனின்னு வருதுக்குள்ள ஃபைல்ட் ஐரனின்னு. ஸோ ஐரனின்னா முரண்பாடுங்க. இது நேர் எதிராக இருக்கும். அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்க இன்னர் தாட்ஸோ ஃபீலிங்ஸோ அவங்க கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ முரணாக இருக்கும். ஸோ சொற்பொழிவுகள் முரண்பாடாக தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் ஆரம்பிக்குது இல்லைங்க, அது அப்படியே வந்து தமிழில் இருக்காது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கமா இருக்குல்ல, ஹர் சாங்டிமோனியஸ் லெக்சர்ஸ் அபவுட் ஹர் ஹானஸ்டி ஃபெல்ட் ஐரானிக்னு சொல்லியிருக்குல்ல, இந்த கமாக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கீழே வரும். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து கீழே இருக்கும். ஸோ நேர்மையை பற்றிய அவளோட ஆற்றிய பாசாங்குத்தனமான சொற்பொழிவுகள் முரண்டாக தோன்றின சொல்லியிருக்கும். கீழே அப்புறம் இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கம்மாக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஷி வாஸ் காட் லையிங் அபவுட் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் தன்னுடைய சாதனைகள் பற்றிய பொய் சொன்னபோது பிடிப்பட்ட பிறகு நேர்மையை பற்றி, அதாவது எக்ஸாக்டாக அந்த இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வராதுங்க. தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிவர்ஸாக தான் வரும். நீங்கள் ஜென்ரல் ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கி வேர்டு இது மட்டும்தாங்க. ஸோ இந்த வேர்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.